அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை கழகத்திற்கு வருகை தந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கின்ற அதிமுகவின் தலைமை கழக அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை கழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்போது உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை கூட்டத்திற்காக கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை தந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய திருவுருவச் சிலைகளுக்கு மலர் தூவிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். சென்னை டிடிகே சாலை இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமி, அதே போன்று அவ்வை சண்முகம் சாலை முழுவதுமாக திறந்திருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான முதல் தளத்தில் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். தலைமை அலுவலகத்திற்கு இருந்த முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தற்போது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஜெயக்குமார், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க, விவரங்கள் ஜெயக்குமார். கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகி, குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே பங்கேற்று இந்த கூட்டமானது தொடங்க உள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் கூட்டம் தொடங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.